ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆர்ஆர்பி டெக்னீஷியன் கிரேடு 3க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்களோட கிரேடு 3 அப்ளிகேஷன் வந்து ப்ரொவிஷனலி அக்செப்டடா இல்ல கண்டிஷனலி அக்செப்டடா இல்ல ரிஜெக்டடா அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இதை எப்படி செக் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட ஆர்ஆர்பியோட வெப்சைட் போங்க. rrbapply.government.in. நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு வெப்சைட்ல போய் அப்ளை பண்ணிருப்பீங்க இல்லையா, அந்த வெப்சைட்டுக்குள்ள போகணும். என்ன வெப்சைட்னு பாத்துக்கோங்க, rrbapply.government.in. இந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு இங்க அப்ளைன்னு இருக்குமா, இந்த இடத்துல ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல உங்களோட மொபைல் நம்பர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு, அப்படி இல்லைன்னா மொபைல் நம்பருக்கு பதிலா மெயில் ஐடி கூட நீங்க கொடுக்கலாம். ஓகேவா? சோ மெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, அப்ளை பண்ணும்போது என்ன பாஸ்வேர்டு கொடுத்திருந்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு கொடுத்துட்டு இங்க ஐ எம் நாட் ஏ ரோபோட் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிட்டு லாகின் கொடுங்க. ஓகே, சோ லாகின் கொடுத்ததுக்கு அப்புறமா சோ உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த எக்ஸாம்க்குலாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ, சோ இந்த மாதிரி ஓபன் ஆகுறதுல ஃபர்ஸ்ட் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சோ அதுல இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கணும்னா நீங்க பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்கும். சோ இப்போதைக்கு எந்த அப்ளிகேஷனுமே இல்ல, எல்லா அப்ளிகேஷனுமே க்ளோஸ் ஆகிருச்சு. சோ இங்க மூணாவது இருக்கு பாருங்க, அப்ளிகேஷன் ஹிஸ்டரி. சோ இந்த அப்ளிகேஷன் ஹிஸ்டரியை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த எக்ஸாமுக்குலாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். அதுல நீங்க டெக்னீஷியன் கிரேடு 3 அப்ளை பண்ணிருந்தீங்க அப்படின்னா சோ டெக்னீஷியன் கிரேடு 3 இருக்கும். ஓகேவா? சோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேடு 3 இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கு கீழே பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். ஓகேவா? சோ யாருக்குமே அக்செப்டட்னு இருக்காது, ப்ரொவிஷனலி அக்செப்டட் இருக்கும், இல்லைன்னா கண்டிஷனலி அக்செப்டட்னு இருக்கும், இல்ல ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்கன்னா ரிஜெக்டட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா? சோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் கிட்ட பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனலி அக்செப்டட்னு இருக்கும். ஓகேவா? சோ இதுல உங்களோட அப்ளிகேஷனை நீங்க வியூ பண்ணி பார்க்கறனாலும் பாத்துக்கலாம். சோ உங்களோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்திருப்பீங்க இல்லையா, அந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸும் சென்ட் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி கொடுத்திருந்தீங்க அப்படின்னா அதுக்கு மெயிலும் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களோட டெக்னீஷியன் கிரேடு 3 அப்ளிகேஷனுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். அது rrbapply.government.in வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் வந்திருக்கும். நான் சொன்ன ப்ரொசீஜர் படி rrbapply.government.in வெப்சைட்டுக்குள்ள வந்து அதுல உங்களோட மொபைல் நம்பர், பாஸ்வேர்டு கொடுத்துட்டு லாகின் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஹிஸ்டரிக்குள்ள வந்தீங்க அப்படின்னா இப்ப வந்திருக்குது டெக்னீஷியன் கிரேடு 3க்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ். அந்த அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸுக்கு நேரா பாத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கும். அக்செப்டடா, அதாவது கண்டிஷனலி அக்செப்டடா இல்லைன்னா ரிஜெக்டடா அப்படிங்கிறதுக்கான ஸ்டேட்டஸ் இருக்கும். சோ இதை வந்து நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, ரயில்வேல இருந்து ஆல்மோஸ்ட் எல்லா எக்ஸாமுக்குமான அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஸோ நவம்பர் 25ல இருந்து ஏஎல்பி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கப்புறம் டெக்னீஷியன் கிரேடு 1 அப்புறம் கிரேடு 3 எக்ஸாம், என்டிபிசி எக்ஸாம் எல்லாமே அதுக்கு அடுத்தடுத்து நடக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ நீங்க அப்ளை பண்ணிருக்க என்டிபிசி கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் கூடிய சீக்கிரத்துல இருந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் செக் பண்றது எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே, சோ ரொம்ப சிம்பிள். அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பர் அப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, இது ரெண்டையும் வச்சு லாகின் பண்ணி அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிடுச்சா இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சாங்கிறத ஈஸியா செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணும்போது போட்டோவும் சிக்னேச்சரும் தெளிவா கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலே உங்களோட அப்ளிகேஷனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அக்செப்ட் பண்ணிருப்பாங்க. பெரும்பாலும் ரிஜெக்ட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா போட்டோவும் சைனும் தெளிவா இல்ல அப்படின்னா தான் ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ எக்ஸாம்ஸ் எல்லாமே ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்துருச்சுனாலே அடுத்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருவாங்க. சோ நீங்க இன்னும் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா குயிக்கா ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அது மாதிரி எங்க இருந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுக்கு ரயில்வேக்கு தேவையான கிளாஸஸ், எஸ்எஸ்சிக்கு தேவையான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாம என்டிபிசிக்காக ஒரு ஸ்பெஷல் பேட்ச் வேற இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். எவ்ரி வீக் என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான டைம் டேபிள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். அந்த வாரத்தோட கடைசி நாளான சாட்டர்டே வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கான டெஸ்ட் சீரிஸ் வேணும், ஏஎல்பிக்கான டெஸ்ட் சீரிஸ் வேணும் மேம் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க டெஸ்ட் சீரிஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நீங்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ண போறீங்கன்னா ஆல் இன் ஒன் கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1999. வேலிடிட்டி வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஸோ இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு ஸோ இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் என்டிபிசி டெஸ்ட் பேட்ச், உங்களுக்கு ஏஎல்பியோட டெஸ்ட் பேட்ச், டெக்னீஷியனோட டெஸ்ட் பேட்ச்
வேணும்னாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஏஎல்பி டெஸ்ட் பேட்ச் மெசேஜ் அனுப்புங்க. வேற எதுவும் டவுட் இருக்குன்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எல்லாமே வர ஆரம்பிச்சிருச்சு. 25ல இருந்து ஏஎல்பி எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லா எக்ஸாமோட அனாலிசிஸ் 25ல இருந்து 29 வரைக்கும் நடக்கக்கூடிய எக்ஸாமோட எல்லா ஷிஃப்டோட அனாலிசிஸும் லக்ஷ்மி மேக்ஸ் யூடியூப் சேனல்ல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அனாலிசிஸ் எல்லாமே பாருங்க, கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஸோ ரயில்வே எக்ஸாமுக்கு இப்பதான் புதுசா படிக்கிறீங்க, ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்றதுக்கான ப்ரொசீஜர் ரொம்பவே சிம்பிள். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனா போதுமானது. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.